ஊசி போட போனேன், மாத்திரை வாங்கி வந்தேன். காய்ச்ச நாள் வாங்க, தலைவலி நாள் வாங்க. வாசிக்கிறீங்களா? அப்ப புழக்க வாப்பேன். என்ன வைத்தியம்? ஆட்டுதே. அப்புறம் என்ன? ஐயா சிட்டி டாக்டர் சென்ட்ரிங் வேலைக்கு வந்திருக்கேண்ணா. என்னையா நாட்டு வைத்தியமா இல்ல இங்கிலீஷ் வைத்தியமாயா? ஐ ஆம் தி சிட்டி டாக்டர். நாட்டு வைத்தியமா? நாட்டு வைத்தியம். ஆமா, பாலமுருகன் சித்த வைத்தியசாலை. சித்த வைத்தியமா? ஆமாங்க. அப்ப விஷக்கடி எல்லாத்துக்குமே மருந்து கொடுப்பீங்க? எல்லா விஷக்கடிக்கு வச்சிருக்கேன் மருந்து. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் லேசி வட்டாளா. ஐ ஆம் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா, தமிழ்நாட்டுக்கு நாட்டு வைத்தியம் எல்லாமே பாப்பீங்க? நாட்டு வைத்தியம் எல்லா வேலையும் பாப்பேன். இந்த விஷக்கடி எல்லாத்துக்குமே பாப்பேன். விலகுமா தள்ளுமா தம்பி. என்னங்க? சின்ன வயசுல வெளிய இருக்கும்போது தேல் கடிச்சிருச்சு, சுருக்கு சுருக்கு. எதுல எங்க கடிச்சிச்சு? நாட்டு வைத்தியம் தான் பாப்பேன். நாட்டு வைத்தியம் தான் பாப்பேன். எல்லாம் உரிஞ்சு எடுத்துருவேன். சூப்பரா உரியுவேன். நான் லேசி வட்டாளா. எங்க கடிச்சிச்சு மட்டும் சொல்லுங்க. வாயை வச்சு உரின்னு உறிஞ்சு விடுவேன். குஞ்சில கடிச்சிச்சு. சாரி ப்ரோ, ராங் நம்பர் 8 நம்பர் மாற்றி போட்டீங்க ப்ரோ. ஆமாம், என்கிட்ட வந்து படுக்கிறவங்களுக்கு 500 ரூபா, நோய் வந்து படுக்கிறவங்களுக்கு 500 ரூபா. நான் பண்ணுறது சரி ஆச்சுன்னா நீங்கள் 500 ரூபா தரணும். நான் பண்ணுறது சரியில்லாட்டுனா நான் 500 ரூபா தரேன். நோய்க்கு வைத்தியம். ஆமாம், ஐ ஆம் சிட்டி டாக்டர். அது நீங்க தானாங்க? அது டாக்டர், எனக்கு ரொம்ப நாளா ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கு டாக்டர். நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் அதுக்கு ஏன் டாக்டர் இப்படி நடக்குது? என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு பொம்பளையாலே வந்ததில்லை. ஒரு பொம்பளை கூட வந்தது இல்லையா? அப்ப நான் தான் முத வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. சரிங்க, அது என்னது? அது இதுதாம்மா பூரா மருந்து, உள்ள பூரா மெடிசன் வச்சிருக்கேன். மெடிசன் இருக்குல்ல டாக்டர்? எனக்கு ரொம்ப நாளா வாந்தி மயக்கமாவே வருது டாக்டர். வாந்தி மயக்கமா வருதா? ஆமா, சாப்பிடவே முடியல, வாந்தியா வருது, மயக்கமா வருது. கொடிய நோய் அது. கொடிய நோய் ஒன்று இருக்கு. ஆமா டாக்டர், இந்த நோயை நீங்க தான் குணப்படுத்தணும். ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் சிந்துஜா. சிந்துஜாவா? ஆமாங்க. சிந்துஜா சிந்தலையா? எங்க டாக்டர்னு பாக்குறேன், கனால எது நொறுக்கி போய் நொறுக்கி. சிந்துஜா. ஆமா. வயசுக்கு வந்துட்டீங்களாமா? போட்டோ இருக்குமா? என்ன டாக்டர் இப்படி இல்லாம கேட்பாங்க வயசுக்கு வந்துட்டீங்கன்னு? ஆமா, வயசு தந்தாத்தாலும் ஊசி போடுவேன். ஓ அப்படியா? ஆமா, வயசு தாட்டுனா போட மாட்டேன். அப்படியா? நான் அதெல்லாம் வந்துட்டேன் முன்னாடியே. வயசுக்கு வந்துட்டேன். கல்யாணம் ஆயிருச்சா? இன்னும் ஆகல. என்ன பார்த்தா கல்யாணம் ஆன புள்ள மாதிரி அங்க தெரியுது உங்களுக்கு? ஆமா, குறுக்க பிரிச்சு பேச மாட்டேன். எலியா பாட்டா பொண்ணுப்பா, நீ வேற. நீ யாரு போடிப்பான் சின்ன தடிக்க நினைக்கிறேன். வாங்கம்மா. அப்ப எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் குணப்படுத்தி கொடுத்துருங்க டாக்டர். உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். இருங்க, நீங்க உண்மையிலே டாக்டர் தானா? டாக்டர் தான். அப்புறம் என்ன பார்த்தா இப்படி நடுங்குது உங்களுக்கு? பொம்பளை ஆளு பார்த்தா உதற லேச வாசா. ஆமா, டிபி டாக்டருக்கே வருதா? நான் மாத்திரை போடாம வந்துட்டே வரணும் இல்ல? ஆமா, மாத்திரை கேஸ் தான். டாக்டர், நீங்க என்ன பண்ணி தெரியும்? எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் குணப்படுத்தி. சரி பண்ணனே. ஆமா மாமா, அந்த சேர் எடுத்து போடுங்க மாமா கிட்ட லேசா. வாங்கம்மா, உட்காருங்க. சேர்ல ஓட பத்திரமா உட்காருங்க. சிட் டவுன் ப்ளீஸ். காலி மேல பாலக்கப்பட்டோம், கோத்தா மேல பொழந்துடியால மரியாதை உட்காரு. பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் சிந்துஜா. சிந்துஜா. ஆமா. உங்க கையை கொடுங்க, பிடிச்சு பாக்க. என்ன தெரியுது? ஐயோ ஏம்மா, எல்லாத்துக்கும் விட்டு உட்காரி எடுட்டோம்ட. எல்லாத்துக்கும் விடுக்குன்னு துடிக்கேன். இந்த பிள்ளைக்கு மட்டும் என்னமா புடுக்குன்னு துடிக்குது ஒரு மாதிரியே. ஏங்க, நான் பெரிய வைத்தியர். பேசி வட்டாளா? என்ன ஐயா, பதறாம சொல்லுங்க. நீங்க கருப்பமா இருக்கீங்க. ஏங்க, இந்த பிள்ளைக்கு நீங்க என்ன வேணும்? சித்தப்பா வேணும். என்ன முறை வேணும்? அண்ணன் முறையா? கங்கராச்சுலேஷன், நீங்க மாமா வாயிட்டீங்க. இங்க வாங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். எனக்கு பொம்பளைய பார்த்தா நடுங்க நில்றாம. நீங்க உண்மையா டாக்டர் இருந்தானா? உண்மையான டாக்டர் தான். அப்ப போலி டாக்டரா? அதுக்கு எதுக்கு நடுங்குற? என்னன்னு தெரியல, நடுக்கெடுக்குது. நீங்க நடுங்காதீங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. உண்மையில நீங்க நான் அப்படியா இருக்கேன்? எத்தனையோ பேத்துக்கு வைத்தியம் பார்த்திருக்கியா? நான் உங்களை மாதிரி ஒரு அழகுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள டாக்டர் இப்படி தொட்டு நக்குவாங்க போல. லேசா நக்கிக்கிறேன். அந்த குளிருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுமா, வேற வழி இல்லை.
அவன் சொல்றதுக்காக ஏனி சிச்சுக்க 3 பேர் பெட்ஷீட்டுக்குள்ள என்ன பண்ணுறது? இன்ன வரைக்கும் ஒரு சேனல் தானே இருந்துச்சு, இப்போ என்ன 2 சேனலு? வாங்க பூ வாங்க பூ. இப்போதான் வந்தீங்க, இப்போதான் வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? தம்பி டாக்டர் சார், உங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லை. எனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லைன்னு சரிங்க, தெரியல. இதுக்கு மாத்திரை மருந்து ஏதாச்சும் மெடிசன் இருந்தா உட்காருமா, போடுறேன் உனக்கு இப்போ செத்த நேரம் போடு. வாங்க மச்சான். எவ்வளவு பெரிய ஊசி. ஏன்னா மாட்டு பொருள் ஊசி கொண்டு வந்து இந்த பிள்ளைகிட்ட. ஏங்க நான் பொம்பளை பிள்ளைங்க, மாடு கிடையாது. உட்காரு. இப்போ போடுற போட்டு ஊசினா எனக்கு பயம் எனக்கு. ஏய் இங்க வா. ஊசி போடுறப்ப பாவாடையெல்லாம் கலட்டணும். லேசா கலட்டு. இப்படி சொல்லலாமா? கலட்டு ப்ளீஸ். ஒரு தடவை டாக்டர் முகரே பாரு, கையில போடுங்க. இல்ல எனக்கு ஊசி வேணாங்க. ஏம்மா, எனக்கு கையில போடுற பழக்கம்லாம் இல்லை. எனக்கு பின்னாடி காட்டுற பழக்கம். ஐயா டாக்டர் சார், அந்த மருந்து புல்லாம் ஜெலிச்சிடாதே, கொஞ்சம் வச்சுக்கங்க. லேசா வச்சுக்கிறேன்னு புல்லா தள்ளினா வவுறு வெடிச்சுவோங்க. வெடிக்கிறது என்ன, 72 புள்ள பிறக்கும். 72 பிள்ளையா? 85 பிறந்தாலும் விட மாட்டேன், சும்மா விடுவேன். நீங்க போய் உனக்கு வந்துட்டோம்லையா? ஏத்தா இந்த பிள்ளை திட்டு வரா. ஏதாய் இங்க வா, வா சொட்டு மருந்து ஊற்றிருப்பாங்க. வாங்க வாங்க வாத்தாங்க. பொடுக்கணும் விடியா. வேமா ஓடுற தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு எங்கே ஓடுற அவ்வளோ ஓட்டமா? உட்காருமா, லேசா உட்காரு. இவ்வளவு பெரிய ஊசி எனக்கு பயம். வா அம்மா, நீ என்ன பெரிய பெரிய ஊழியை பார்த்த முண்டை, அப்புறம் என்ன? உட்காரு. போடவா போடவா. எப்போதாண்டா நீ போடுவ தாயலி? போடுறோம்னா லேசா திரும்பு. இது என்ன ஊசி? இதுக்கு பேர் தான் அந்த ஊசி. சேனமா ஊசியை வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. ஏமா லேசா திரும்பு. போடணுமா வேணாமா? சரி போடுங்க. போடணும். அப்பதான் நோய் தீரும். போட்டுக்கு வாங்கிக்க. திரும்ப மாட்டா வாத்தியாடே. ஏலே எனக்கு சேர் உடைஞ்சிருக்கும்டா. ஏன்டா? உட்காரு. போடவா? நீங்க நின்னுக்கிட்டே போடுங்க. இருங்க, மருந்து லேசா மருந்து எங்கே வச்சுட்டு ஐயோ, இவனெல்லாம் டாக்டர் சொன்னா யாரும் போது ஏத்துப்பாங்க. மறந்துட்டப்பா. அட பாவி. சார் இங்கட என்ன தட்டு தட்டுங்க. ஐயோப்பா, எவ்வளவு பெரிய மருந்து. அம்மா ஏங்க எனக்கு நாடி நரம்புல எனக்கு நடுங்குதுங்க. எனக்கு சரட்டா ஏய், என்ன மாடு காலை வர சொல்லுங்க வாத்தியாரே. ஓடுறாளே, இப்படி ஓடுற எப்படி நீலாம் புருஷன்ட்ட காமிப்ப? சின்ன ஊசியை பார்த்தாலே பயப்படுறீங்க. இவ்வளவு பெரிய ஊசி கொண்டா நீ பாட்டினா நான் என்ன பண்ணுவேன்? ஊசி மெதுவா ஏத்துங்க ஊசிய. லைவா போடுறேன் வாத்தியாரே. இங்க பாருங்க, இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. நான் சொல்றேன், வலிக்காம ஏத்துங்க. வலிக்காம பாடுறேன். இருடி, மரியாதை இரு. மாடு புடி மாடா. ஐயா அப்பா, ஐயா மாட்டுக்கு சென்னைக்கு போற ஊசியை போட்டுட்டாண்டி. அப்ப எருமை கண்டு ஆண்டா பிறக்கு. அடுத்த வருஷம் உனக்கு ஆம்பளை பிள்ளை தாண்டி. நீ ஏன் சொல்லிட்டா பிறக்குமாக்கும்? ஆமா, மாடு மணிய. மாடு மயணும். ஆமாம்மா, மாடு மணியை பிறக்கு 2 பிள்ளை. வேற வழி இல்லை. எங்கே போகிறாங்க வா. நீ நினைப்ப நான் பெரிய டாக்டர்னு. அப்புறம் நான் டாக்டர்லாம் இல்லை. அப்ப அந்த ஊசி போட்டது ஊரில் செம்பிரியாணி வச்சு தெரிஞ்ச முட்டை நான். அப்ப அதே மூஞ்ச பார்த்தாலே தெரியும். ஆட்டுக்கு ஊசி ஓடுறோம் நானே. ஆட்டுக்கு ஊசி போகிற ஆள். அந்த ஊசி தான் பிங்க கொண்டு வந்து போட்டியோ? தெரியாமல் வந்து போட்டுட்டு. அட பாவி. எப்படிங்க உன் கை சிக்கன. எப்படிங்க நீ கற்பமாயிருவ? எது ஓடுற என்ன எனக்கு என்ன? நீ தான்டா. இப்படி கற்பமாகி 2 செம்பையும் குட்டி ஓட்டுரு. இங்கே ஆள் தொண்டு வாய்த்து கொண்டிருந்தேன். எனது அன்பண்ணன் மதன் அவர்களை சூத்து கடுப்பு காரணத்தினால், நீர் கடுப்பு காரணத்தினால் வேமங்கிட்டு போனார். அண்ணன் ஆளை காண என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அதனால அது என்ன மருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன மருந்துண்ணா போட்டது உனக்கே தெரியல முண்டை. எனக்கே தெரியல. நான் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே வாமாம்மா, நீங்கள் ஒரு ஆட்டக்கார பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். நல்ல ஒரு வியாபாரின்னு கேள்விப்பட்டேன். ஆமா. நீங்கள் என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? இந்த இடத்துல மாம்பழ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொய் சொல்லாத. சத்தியமா? உங்க மண்டை மேல சத்தியமா? இது மாம்பழம் மாதிரி தெரியல. அப்புறம் இது நம்ம கொமட்டிக்காய் மணில இருக்கு. மைக் எடுத்துக்கிட்டு அடிச்சே புடுவேன் பாத்துக்க. கொய்யா கையாடா. ஏங்க உங்க மாம்பழத்தை சாம்பிள் பார்க்கலாமா? என்னது? உங்க மாம்பழத்தை சாம்பிள்.
சாம்பினா உங்கள் ஷாம்பிள் ஆ. ஒரு கீத்து கிடைக்குமா? அதான் காசு கொடுத்துட்டு தான் வாங்கணும். நான் மாம்பழத்துக்கு எத்தனை லட்சம்னாலும் தருவேன். ஆ? என் சொத்து மாம்பழம் மேல உங்களுக்கு அவ்வளோ ஆசை அப்பத்துல இருந்து. என் சொத்தவே இழந்தாலும் சரி, மதனே ஆல்ரோடு சாமான வித்தாலும் சரி. ஏன்டா அந்த மம்பளத்தை ஆள் நிற்கிற? ஆமாம், உன்னை எப்படி விட மாட்டேன். தொட்டு அதனால நக்கிட்டே இருக்கே. நீங்கள் என்ன வியாபாரம் பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக எடுத்து கொடுக்க கெண்டா மாற்றிட்டு வந்துடுறேன். இந்தா சொல்றேன் கேளுங்க. மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் அதானே பருத்தி என்னை எப்ப நீதா பறிக்க போற கொசுடன் பிரித்தி என்னை எப்ப நீதா பறிக்க போற மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் அதானே. என்னடா இது ட்ரெஸ் ஏலே சார் அவுட். அடுத்த வாரம் வர, அதனால நீங்கள் மாம்பழம் வியாபாரம் பார்க்குறீங்க. உள்ள ஏதாச்சும் போட்டு போட்டிருக்கீங்க அழகு. அதனால உங்கள் வியாபாரத்தையும் வியாபாரத்தையும் சேர்ந்து